கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சகீத் எஸ்கே. நான் உங்க கோவிலா. ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு. பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் மேக்கப் ரூட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து ஸ்கூல் காலேஜ் போறவங்களுக்குலாம் சும்மா பேசிக்கா என்னென்ன தேவையோ அதை மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அழகே உன் காதல நான், என் அழகே உனக்காகவே நான். கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது. இப்ப சிம்பிளான ப்ராடக்ட் வச்சு நம்ம எப்படி மேக்கப் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப ஸ்கூல் காலேஜ்லாம் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைஸும் வந்து அஃபோர்டபுளா இருக்கணும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பிரைஸ்ல நம்ம வாங்க முடியாது. அதுக்கேற்ற ரேஞ்ச்ல வந்து மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம எப்படி மேக்கப் போடலாம் அப்படின்றத வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அரோமா மேஜிக்கோட நீமன் டீ ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 180. எனக்கு வந்து ஆயில் ஃபேஸ், அது பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பிம்பிள்ஸும் வந்துடும். அதனால வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா வந்து எனக்கு வந்து செட் ஆகும். ஒவ்வொருத்தரோட ஃபேஸும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ் போட்டு நான் இப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அடுத்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மேக்கப்க்கு பேஸே வந்து மாய்ஸ்சரைசர் தான். நான் வந்து லாக்மி அப்சல்யூட்ல வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 449. இதுக்கு கம்மியான ரேஞ்ச்லயும் இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட வாங்கிக்கலாம். இந்த அளவு எடுத்தா போதும் நான் என்னோட ஃபேஸ்க்கு. நீங்க இயர் நெக் அது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லா. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைமர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேக்கப் வந்து அப்படியே ஸ்டேயா இருக்கும். நான் வந்து இப்போ ரெனேயோட பாலிவுட் ஃபில்டர் அதோட அந்த பிரைமர் எடுத்திருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 450. பிரைமரோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபன் போர்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க எனக்கு நிறைய ஓபன் போர்ஸ் இருக்கும். அதெல்லாம் இது போட்டோம் அப்படின்னா ஓபன் போர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். அது பார்க்கறதுக்கு அவ்வளவு அசிங்கமா தெரியாது. அதனால வந்து இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஓபன் போர்ஸ் இருக்க இடத்துல நம்ம நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லா நம்ம நெக்குக்கு போடுறதுனால போட்டுக்கலாம். இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறேன். ஃபவுண்டேஷன் போட்டோம்னா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கும். அதனால அதை எடுத்துக்கலாம். நான் வந்து மெபலைனோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். இதோட என்ன ஷேட்னு பாத்தீங்கன்னா 330. என்னோட ஸ்கின்க்கு பாத்தீங்கன்னா 330 வந்து நல்லா செட் ஆகும். அதனால வந்து நான் வந்து இந்த ஷேட் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுடைய ஸ்கின் கலருக்கு வந்து என்ன செட் ஆகுமோ அது வந்து நீங்க ஸ்ட்ரைட்டாவே போயிட்டு இங்க அப்ளை பண்ணி பார்த்து வாங்குங்க. அப்பதான் வந்து ஷேடு கரெக்டா இருக்கும். ஏன்னா அங்க நம்ம கடையில போனோம்னா கையில தான் போட்டு காட்டுவாங்க. ஏன்னா நம்ம கையில இருக்க ஸ்கின்னும் ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்னும் ஒரே மாதிரி கிடையாது. அதனால வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்க ஸ்கின்னுக்கு எந்த ஷேட் வந்து மேட்ச் ஆகுதோ நீங்க வந்து அந்த ஷேட் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து 330 வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 649. இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதனால வந்து நம்ம லாக்மில பாத்தீங்கன்னா கூட 100 ருபீஸ்ல கூட ஃபவுண்டேஷன் இருக்கு. நம்ம வந்து அது கூட வாங்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணாவே போதும். இங்க பாருங்க தெரியுதா? இந்த அளவுக்கு தான் நாங்க எடுத்திருக்கோம்.
ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கு அப்புறம் காது இது எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் பார்த்தா ஃபேஸ் நெக் எல்லாமே பார்த்தா ஈவனா இருக்கும். இல்லைன்னா வந்து ஃபேஸ் மட்டும் நல்லா பிரைட்டா இருக்கும், நெக்லாம் வந்து கொஞ்சம் பிளாக்கா இருக்க மாதிரி தெரியும். அதனால நம்ம வந்து ஈவனா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணும்போது ஒரே ஈவனா பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். ஒரே ஈவனா ஒரே பக்கமா இருந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் பவுடர் இருந்தா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நார்மல் பவுடர் இருக்கு பாத்தீங்கன்னா அதுவே வந்து காம்பேக்ட் பவுடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து கண்டிப்பா பவுடர் போட்டாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஃபவுண்டேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா செட் ஆகாம அப்படியே இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பவுடர் எடுத்து போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேபி லிப் பாம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மேட் லிப்ஸ்டிக், அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு இந்த லிப்ஸ்டிக் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் மேப்லைனோட பேபி லிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த லிப் பாம் போட்டுக்கலாம். லிப் பாம் போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அதே நான் மேப்லைனோட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால நான் அதுலேயே தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வாங்குவேன். நான் லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கலாம். இப்ப மெரூன் கலர் அது எடுத்திருக்கேன். எனக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவ்வளவுதான், லிப்ஸ்டிக் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் லைட்டா போட்டாவே டார்க்கா இருக்க மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் லைட்டா தான் போட்டேன். நமக்கு டார்க்கா வேணும்னா டார்க்கா போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காஜல் தாங்க. நான் வந்து நைபேவோட காஜல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பிரைஸ், இது ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். இப்ப எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. நான் வந்து அந்த காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஐப்ரோ பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பென்சில் வச்சு ஐப்ரோ வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நைபேவோட ஐலைனர் தான் யூஸ் பண்ண போறேன். அடுத்ததும் பாத்தீங்கன்னா நைபேவோட மஸ்காரா யூஸ் பண்ண போறேன். போட்டு வச்சோம்னா வந்து மேக்கப் வந்து ஓவர். அடுத்து வந்து தலசி விட்டு இந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன். இப்ப நான் ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் போட்டிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பொட்டும் குங்குமம் மட்டும் வச்சிருக்கேன். அவ்வளவுதான் மக்களே, என்னோட மேக்கப் லுக் வந்து இப்போ முடிச்சிட்டோம். என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சகித் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நீங்க இப்ப போல எப்பவுமே வந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அவ்வளவுதான் மக்களே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.